ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎனி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காய் தோல் வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட்டு நினச்சின்னு தூக்கி போட்டுருவாங்க. ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ பீர்க்கங்காய் தான் எனக்கு கிடச்சிச்சு. அதோட தோல் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை பீர்க்கங்காய் இருக்கோ அதோட தோல் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நீங்கள் வந்து கொஞ்சமாக விட்டால் போதும். தாளிக்கும் போது சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கிட்டால் யூஸ் ஆகும். இப்போ தேவையில்லை, இப்போ கொஞ்சமாக விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதேமாரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரமிளகா பூண்டெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் துவையலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தோல் வந்து வதங்கிறதுக்கு டைம் எடுக்காது. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போதும், நல்லா வதங்கிடும். நல்ல எண்ணெய் நம்ம கொஞ்சமாக விட்டுக்கிறதுனால கை விடாமல் அப்பப்போ வதக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ நான் துவையலில் வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து இப்போ நைட்டுக்கு மாத்திரம் நீங்கள் வச்சு இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருந்தால் இது 3ம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தேவைன்னா நீங்கள் இது 3த்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு வேணும்னா அன்றைக்கிக்கே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை, அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் துவையலில் வந்து நிறைய பேர் வெங்காயம், தக்காளி போட மாட்டாங்க. பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை லைட்டாக சேர்த்துக்கிறேன். அதேமாரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஏன்னா நான் காரம் வந்து நிறைய வச்சுருக்கிறதுனால நான் புளி சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை புளி சேர்த்துட்டு பிறகு ஒரு 2 செகண்ட் வதக்குனா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நீங்கள் அம்மி இல்லை ஆட்டுக்கல், மிக்ஸி எதில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆறின உடனே அரைச்சிக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நான் இதை உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பீர்க்கங்காய் துவையலை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் எண்ணெய் தாளிக்கிறீங்களா, எண்ணெய் கடுகு போட்டு தாளிக்கும் போது இதையும் கொட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்களா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வற்றிடும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக அரைச்சதுனால எங்களுக்கு இன்றைக்கி காலி ஆகிடும். எங்களுக்கு ஒரு டைமுக்கே இது காலி ஆகிடும். அதனால் வந்து நான் வதக்கலை, சும்மா அப்படியே தாளித்து கொட்ட போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. தாளித்து வச்சதை வந்து துவையலில் கொட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எப்பவும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.